அமெரிக்காவில் இருக்கிற லூசியானா மாநிலத்தில் அமைந்துள்ள பான்சார்ட்ரெயின் ஏரி பாலத்தை கடந்து போனா இந்திய மதிப்புக்கு சுமார் 47 லட்சம் ரூபாய் பரிசு தர்றதா சமூக வலைதளங்களில் பல செய்திகள் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த செய்தியை கேட்டுட்டு நிறைய பேர் ஆசையாக அந்த பாலத்தில் வண்டி ஓட்ட போனால் அங்கே ஒரு மிகப்பெரிய நிபந்தனையும் அதைவிட பெரிய பயமும் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன நிபந்தனை தெரியுமா? இந்த பாலத்தில் நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பித்து நடுப்பகுதிக்கு போயிட்டா உங்களை சுற்றி 24 மைல் தூரத்துக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். எந்த ஒரு மரமோ கட்டிடமோ நிலப்பரப்போ எதுவுமே இருக்காது. இதனால் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான பாதையை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறப்போ ஓட்டுநர்களுக்கு கவனம் சிதறி தலை சுற்றல் வந்து பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இதனால் பல பேர் பயத்தில் வண்டியை நடுப்பாலத்துலேயே நிறுத்திட்டு அலறுற அளவுக்கு நிலைமை மோசமாகும். இதனாலேயே அங்கே இருக்கிற போலீஸார் பயப்படுற டிரைவர்களுக்கு உதவி செய்ய தனியாக ஆட்களை வச்சுருக்காங்க. இந்த பாலத்தை பற்றிய முழுமையான உண்மைகள், சமூக ஊடக வதந்திகள் மற்றும் இதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் லூசியானா மாநிலத்தில் பான்சார்ட்ரெயின் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியை கடந்து போகிறதுக்காகவே 39 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான பாலத்தை கட்டி வச்சுருக்காங்க. இந்த பாலத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது, இந்த பாலத்தில் தனியாக கார் ஓட்டிட்டு மறுபக்கத்தை அடைஞ்சா உங்களுக்கு $50,000, அதாவது இந்திய மதிப்புக்கு சுமார் 47 லட்சம் ரூபாய் பரிசா தருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஆசை வந்துருச்சு. வெறும் 39 கிலோமீட்டர் கார் ஓட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய தொகையா அப்படின்னு பல பேரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த பணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய சவாலும் நிபந்தனையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நிபந்தனை என்னென்னா, இந்த பாலத்தில் நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பித்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த உடனே உங்களை சுற்றி இருக்கிற நிலப்பரப்பு, மரங்கள், கட்டிடங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் கண்ணை எட்டின தூரம் வரைக்கும் பார்த்தா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீண்டு போகிற ஒரே ஒரு சாலையும் சுற்றிலும் தண்ணியும் மட்டும்தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தில் போகும்போது வண்டியை திருப்புறதுக்கு எந்த வழியும் இருக்காது. ஒரே நேர் பாதையில் தான் போயாகணும். இதனால் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான காட்சியை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறப்போ டிரைவர்களுக்கு கவனம் சிதற ஆரம்பிக்கும். தலை சுற்றல் வந்து மனசுல ஒரு விதமான பயமும் பதற்றமும் வந்துடும். குறிப்பாக சில பேருக்கு கெப்ரோபோபியான்னு சொல்லப்படுற பல பயம் வந்துடும். சுற்றி தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறப்போ நாம் ஏதோ உலகத்தோட எல்லைக்கே வந்துட்டோமோ இல்லை நடுவழியில் சிக்கிக்கிட்டோமோன்னு தோண ஆரம்பிக்கும். இதனால் பல பேர் பயத்தில் வண்டி ஓட்ட முடியாமல் நடுப்பாலத்துலேயே நிறுத்திட்டு அலறி துடிச்சு போலீஸாருக்கு ஃபோன் பண்ணி காப்பாற்ற சொல்லி கத்த ஆரம்பிச்சுடுவாங்க. அங்கே இருக்கிற லூசியானா மாநில போலீஸார் இப்படி பயப்படுற டிரைவர்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே தனியாக ஆட்களை வச்சிருக்காங்க. போலீஸார் வந்து அவங்களோட வண்டியை பொறுப்பாக ஓட்டிட்டு போய் மறுபக்கத்தில் விட்டு காப்பாற்றுவாங்க. இந்த அளவுக்கு பயமுறுத்துகிற அனுபவம் இருக்கிறதால தான் இந்த பாலத்தை கடந்தா 47 லட்சம் ரூபாய் தர்றதா வதந்திகளை பரப்பி வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு பரிசுத் தொகையும் அதிகாரப்பூர்வமாக யாருக்கும் தரப்படுறது இல்லை. அது முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்ட ஒரு வதந்தி தான். சாதாரண நேரத்தில் இந்த பாலத்தை கடக்க 25 இருந்து 30 நிமிடங்கள் ஆகும். ஆனால் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஏற்படுற அந்த மன உளைச்சலும் சுற்றிலும் தண்ணி மட்டுமே இருக்கிற அந்த பிரம்மாண்டமான காட்சியும் தான் இந்த பாலத்தை உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமானதாகவும் ஆபத்தான சவால்கள் நிறைந்த பாலமாகவும் மாற்றி இருக்கு. அந்த பாலத்தோட வரலாற்று பின்னணியையும் அங்கே நடந்த சில விசித்திரமான சம்பவங்களையும் விரிவாக பார்க்கலாம். இந்த பான்சார்ட்ரெயின் ஏரி பாலம் முதல்ல 1956 தான் மக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் போக போக வாகன போக்குவரத்து அதிகமானதால் 1969 அதுக்கு இணையாகவே இன்னொரு பாலத்தையும் கட்டினாங்க. இந்த 2 பாலங்களும் சேர்ந்து மொத்தம் 953 தூண்களால் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கு. கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப உயரத்தில் இல்லாத மாதிரியும் தண்ணீருக்கு மேலேயே மிதந்து போகிற மாதிரியும் ஒரு மாயத்தோட்டத்தை இந்த பாலம் உருவாக்கும். இந்த பாலத்தில் பயணம் செய்கிறப்போ ஏற்படுற வானிலை மாற்றங்கள் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஆபத்தான விஷயம். திடீர்னு ஏற்படுற அடர்ந்த மூடுபனி காரணமாக முன்னாடி போகிற வாகனங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகிற சூறாவளி புயல்கள் இந்த லூசியானா பகுதியை தாக்குறப்போ ஏரியில் பெரிய பெரிய அலைகள் எழும்பி பாலத்தோட மேல் பகுதி வரைக்கும் வந்து மோதும். ஈசாக்கு மற்றும் கத்ரீனா போன்ற பயங்கரமான புயல்கள் வந்தப்போ இந்த பாலத்தோட சில பகுதிகள் பலத்த சேதமடைஞ்சு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரியான நேரங்களில் பாலத்தில் போகிறது உயிரையே பணயம் வைக்கிற மாதிரி ஒரு அனுபவமாக இருக்கும். இது தவிர அங்கே பணிபுரியும் போலீஸார் சந்தித்த சில சுவாரஸ்யமான அனுபவங்களும் இருக்குது.
ஒருமுறை ஒரு டிரைவர் பாலத்தோட நடுப்பகுதிக்கு போன உடனே பயத்துல காரை நடு வழியிலேயே நிறுத்திட்டு சீட் பெல்ட்டை கரெக்டாம கண்ணை மூடிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. போலீசார் அங்கே போய் அவர் கண்ணை துறக்க சொல்லி எவ்வளவோ முயன்றும் அவர் பயத்துல கண்ணை துறக்கவே மறுத்துட்டாரு. கடைசியில போலீசாரை அவரோட காரை ஓட்டிட்டு போய் ஏரியோட கரைப்பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்த அப்புறம்தான் அவர் அமைதியானாரு. இப்படி வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பாலத்துல பயத்துல மாட்டிக்கிட்டு போலீசாரின் உதவியை நாடுறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பாலத்துல இரவு நேரத்துல பயணம் செய்யும் போது சுற்றிலும் எந்த வெளிச்சமும் இருக்காது. பாலத்துல இருக்கிற சிறிய விளக்குகளை தவிர வேற எந்த வெளிச்சமும் இல்லாததால விண்வெளியில மிதந்து போற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இதனாலதான் உலகத்துலேயே ரொம்ப நீளமான நீர்வழி பாலம்னு கின்னஸ் சாதனையான புத்தகத்துல இடம் பிடிச்ச இந்த பான்சா ட்ரெயின் ஏரி பாலம் ஒரு பக்கம் பொறியியல் சாதனையாகவும் இன்னொரு பக்கம் பயணிகளுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கிற ஒரு இடமாகவும் இன்றளவும் இருந்து வருது.